அலெக்ஸ் பெரேரா மேகமெட் அன்கலவை தோக்கடிச்சு மறுபடியும் யூஎஃப்சி லைட் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறாரு. யாருமே எதிர்பார்க்கல. அதாவது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஃபைட் முடியுது. அந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. பிரம்மாண்டமான ஒரு கம்பேக்குங்க. ஃபைட் ஸ்டார்ட் பண்ண அடுத்த 5வது செகண்ட்லேயே அலெக்ஸ் பெரேரா மேகமெட் அன்கலவை பக்கம் போகிட்டார். டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணி 80 செகண்டில் ஃபைட்டை முடிக்கிறாரு பெரேரா. சாவேஜில் இத்தனைக்கும் அந்த ஃபைட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு ஃபேஸ் ஆஃப்லலாம் பெரேரா மேகமெட் அன்கலவை பார்த்து சொல்கிறாரு, ஐ ஆம் நாட் கோயிங் டு லூஸ் டு யூ, ஐ வில் நெவர் எவர் லூஸ் டு யூ அப்படின்னு மேகமெட் அன்கலவை பார்த்து சிரிக்கிறார். ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் அலெக்ஸ் பெரேரா மேகமெட் அன்கலவை தோக்கடிச்சு சாம்பியன் ஆகிறார். அடுத்த நாள் பெரேரா அவர் சின்ன வயசில் ஒரு டயர் ரிப்பேர் ஷாப்பில் வேலை பார்த்தார் தெரியுமா, அங்கே போகிறார். ஆனால் இந்த வாட்டி அவர் ஒரு சாம்பியனாக போகிறாரு. ஒரு சாம்பியன்ஷிப் பதவியோட அந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு நாள் நீங்கள் டிசிப்ளின்டாக கன்சிஸ்டன்சியாக ஸ்மார்ட்டாக யோசித்து ஒவ்வொரு நாள் நீங்கள் உழைக்கிறீங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த பிரச்சனைகள் அதை பற்றி நீங்கள் யோசிக்கும்போது ஒரு நிம்மதி வரும்ல. இவ்வளோ பிரச்சனைகளையும் நம்ம தாண்டி வந்துட்டோமே, ஒரு சுதந்திரம், ஒரு விடுதலை. அதுதான் அலெக்ஸ் பெரேரா அந்த இடத்துக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பார். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மொமெண்ட். எப்படி இருந்தேன்னா, டயர் ரிப்பேர் ஷாப் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பாரு, நான் ஒரு சாம்பியன், ஒரு சூப்பர் ஸ்டார். இந்த மனசில் ஒரு இயல்பாக ஒரு ரெஸ்பெக்ட் வரும் தெரியுமா, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸை அடிச்சிக்கவே முடியாதுங்க. இந்த ரீமேட்சிங்கிற பேச்சு வார்த்தைக்கே இடம் கொடுக்காத அளவுக்கு அலெக்ஸ் பெரேரா வச்சு செஞ்சிட்டாரு மேகமெட் அன்கலவை. அப்படி பார்க்கும்போது இந்த டிவிஷனில் வேறு யாருங்க இருக்கா? ஜிரி பராஸ்கா ஏற்கனவே 2 தடவை ஃபைட் பண்ணியாச்சு. கார்லஸ் உல்பர்க் நல்ல ஒரு ஃபைட்டரு, ஸ்டைலிஸ்டிக்கலி ஒரு நல்ல ஒரு மேட்சப்பு. அப்படி பார்க்கும்போது வேறு யாருமே இல்லை இந்த டிவிஷனில். என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னுடைய கருத்துப்படி அலெக்ஸ் பெரேரா மேகமெட் அன்கலவோட மறுபடியும் ஒரு ஃபைட் பண்ணணும். ட்ரையாலஜி ஃபைட் ரொம்ப முக்கியங்க. எதனால சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபைட்டில் மேகமெட் அன்கலவ் ஜெயிக்கிறாரு, 2வது ஃபைட்டில் அலெக்ஸ் பெரேரா ஜெயிக்கிறாரு. ஸோ இது 1-1. அதை முடிக்கணும் அப்படின்னா ட்ரையாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட்டில் மேகமெட் அன்கலவ் ஒரு இன்ஜுரியோட ஃபைட் பண்ணுறாரு. கூடவே மேகமெட் அன்கலவ் ஒரு சாம்பியன்ஷிப் மென்டாலிட்டி இருக்கிற ஒரு ஃபைட்டர். அவர் யூஎஃப்சியில் இது வரைக்கும் தோத்ததே இல்லைங்க. பால் கிரேக் ஃபைட்டை விட்டுருங்க, முதல் தடவையாக ஒரு சாம்பியன்ஷிப் ஃபைட்டில் அத்தனை பேர் முன்னாடி 80 செகண்டில் கேவலமாக தோக்குறாரு. யோசிச்சு பாருங்களேன், அந்த மேகமெட் அன்கலவோட மைண்ட் செட். அந்த ஈகோ கிளாஷ் ஆகும், அத்தனை பேர் முன்னாடி தோற்று போகிட்டோமே அப்படின்னு வெறி ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக ரீமேட்ச் ஃபைட் டேனா ஒயிட் புக் பண்ணணும். ஆனால் அடுத்த தடவை ஃபைட் பண்ணும்போது மேகமெட் அன்கலவ் ஒரு ஆனிமல் மாதிரி ஃபைட் பண்ணுவோம். இஸ் கோயிங் டு ஃபைட் லைக் அ ஆனிமல். அலெக்ஸ் பெரேரா ஃபஸ்ட்டு ஃபைட்டில் தோற்றதுக்கப்புறம் இந்த ஃபைட்டில் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஒரு ப்ரிடேட்டர் மாதிரி வந்தார், நாக் அவுட் பண்ணார், போனார். ஸோ ரீமேட்ச் ஃபைட். ஸோ 3வது ஃபைட் நடந்துச்சுன்னா மேகமெட் அன்கலவ் இஸ் கோயிங் டு ஃபைட் லைக் அ ஆனிமல். இது ஹம்சாப் சிமாயா டூப்ளிசிஸை டாமினேட் பண்ணுற மாதிரி கிடையாது. அலெக்ஸ் பெரேராவோட ஸ்டைல் ஒரு ஸ்லோவாக ரேஞ்சை செட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணுவார். பட் இந்த வாட்டி யாருமே எதிர்பார்க்கல, அவர் உடனே பாஞ்சு போய் நாக் அவுட் பண்ணி முடிக்கிறார். ஸோ அதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், மேகமெட் அன்கலவ் அலெக்ஸ் பெரேராவோட 3வது ஃபைட் பண்ணணுமா வேண்டாமான்னு. என்னுடைய மனசு 2 மனசுங்க இந்த வாட்டி. எனக்கு இந்த ரீமேட்ச் ஃபைட்டும் வேணும், அதே சமயத்தில் இன்னொரு ஃபைட்டும் வேணும். அதாவது அலெக்ஸ் பெரேரா சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு சூப்பர் ஃபைட் வேணும், ஜிரி பராஸ்கா கார்லஸ் உல்பர்க்லாம் வேண்டாம், எனக்கு ஹெவி வெயிட்டில் ஒரு சூப்பர் ஃபைட் வேணும். யார் இருக்கா ஹெவி வெயிட்டில்? கோட், த ஒன் அண்ட் ஒன்லி ஜான் ஜோன்ஸ். அவரோட ஃபைட் பண்ணணும்னு சொல்லி அலெக்ஸ் பெரேரா சொல்கிறாங்க. அந்த ஃபைட் இருக்குது தெரியுமா, அடுத்த வருஷம் யூஎஃப்சி ஒயிட் ஹவுஸ் ஈவெண்ட்டில் அந்த ஃபைட் நடந்துச்சுன்னா ஜான் ஜோன்ஸ் விஎஸ் அலெக்ஸ் பெரேரா. அந்த ஃபைட்டை கேட்கும் போதே அதிருதில் அவ்வளோ கிரேஸ். 2 பேருமே மிக சிறந்த ஃபைட்டர்ஸ். கிளாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃபைட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஃபைட்டு. டேனா ஒயிட், யூ மஸ்ட் மேக் தட் ஃபைட், சைன் தட் கான்ட்ராக்ட், வி ஆல் வாண்ட் டு see that fight.
ஜான் ஜோன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணலை, பிகாஸ் அவருடைய பிரதர் வந்து ரீசெண்டாக இறந்து போனார். ஸோ அதனால் அவர் வந்து சைலண்டாக இருக்கார். பட் உங்களுக்கு தெரியும், ஜான் ஜோன்ஸ் வந்து டாம் ஆஸ்பினல் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் சொன்னது, எனக்கு டாம் ஆஸ்பினல் வந்து ஒரு ஹைப்பு, எனக்கு அலெக்ஸ் பெரேரா கொடுங்க, ஹீ இஸ் த ஒன் ஐ நீட் டு டிஃபீட், அந்த மாதிரி அவர் சொன்னார். ஸோ ரெண்டு பேருமே வேர்பலி தே அக்ரி டு த ஃபைட். யூஎஃப்சி அந்த ஃபைட்டை புக் பண்ணணும். அடுத்து என்னுடைய ப்ரெடிக்ஷனை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேங்க. இது வரைக்கும் நான் 22 ஃபைட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். 22 ஃபைட்டில் 18 ஃபைட்டுமே நான் சொன்னது தான் நடந்துச்சு. என்றைக்குமே நான் வந்து ஜாலியாக அசால்ட்டாக நான் வந்து சொன்னதில்லை. இந்த வாட்டி நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் மிஸ் ஆயிடுச்சு, அதுக்கு நான் மன்னிக்கணும். பிகாஸ் நான் மேகமெட் அன்கலாவை வின்னராக பிக் பண்ணதுக்கு காரணம் மேகமெட் அன்கலாவோட ஃபைட்டிங் ஸ்டைல், அதே சமயத்தில் அலெக்ஸ் பெரேராவோட மைண்ட் செட். அலெக்ஸ் பெரேரா ஃபைட்டை வச்சுக்கிட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி படம் நடித்தார். அதே சமயத்தில் வேறு ஃபைட் ப்ரொமோஷன் போனார். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவருடைய மைண்ட் செட்டை வச்சு தான் நான் வந்து மேகமெட் அன்கலாவை வின்னராக பிக் பண்ணேன். பட் அது மிஸ் ஆயிடுச்சு. எனிவே, அலெக்ஸ் பெரேராவை வின்னராக பிக் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் கரெக்டாக வின்னராக பிக் பண்ணியிருக்கீங்க. நான் அடுத்த வாட்டி ஒரு UFC ப்ரெடிக்ஷனோட வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.